நீங்க எவ்வளவோ கோவில் பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த கோவில் திருட்டு கோவில். ஆமாங்க, திருட்டு கோவில் தான். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். அதாவது 5000 வருஷத்துக்கு மேல பழமையான இந்த ஒரு கோவில். இப்ப வரைக்கும் திருட்டு கோவில் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நெறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறதே தெரியாது. ஆனா, தெரிஞ்ச எல்லாருமே இந்த கோவில வழிபடாம இருக்கவே மாட்டாங்க. நெறைய பிரமிப்பான உண்மைகளும், நெறைய ரகசியங்களும் கொண்டது தான் இந்த கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோவில் ஆண்டாங்கோவில் அப்படின்ற ஊர்ல இருக்கு. வலங்கிமானுக்கு பக்கத்துல தான் இந்த ஊர் இருக்கு. கும்பகோணத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளார தான் இந்த கோவிலே இருக்கு. ஆனா இந்த கோவில் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இந்த கோவில்ல நிறைய ரகசியங்களும் இருக்கு, நிறைய உண்மைகளும் இருக்கு. மிகவுமே பிரம்மாண்டமான இந்த கோவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி முசுகுந்தன் ஆட்சியில இருந்தப்போ கட்டப்பட்டது. ஞாபகம் இருக்கா முசுகுந்தன் யாரு அப்படின்னு? திருவாரூர் தியாகராஜர் கோயிலை கட்டினது தான் அந்த முசுகுந்தர். அவருக்கே பழமையான வரலாறு நிறையா இருக்கும். இந்திரலோகத்துல போய் மரகதலிங்கத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு, நிறைய பண்ணியிருப்பாரு. ஆனா அவரோட சேனாதிபதி தான் இந்த கோவிலை கட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம திருவாரூர் பெரிய கோவில் கட்டும்போது அந்த கற்கள்லேருந்து கட்டினதுனால இந்த கோவிலுக்கு திருட்டு கோவில் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. இந்த கோவில்ல இறைவனே வந்து காட்சி அளிச்சிருப்பாரு அரசருக்கும் அரசரோட அமைச்சருக்கும். அது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா கருதப்படும். இந்த கோவில்ல எல்லா விஷயமுமே ரொம்ப ஆழமான உண்மையை தான் தூண்டும். ஏன் அப்படின்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டது. முழுக்க முழுக்க சிவபெருமானால ஆட்கொள்ளப்பட்ட ஒருவரால கட்டப்பட்ட இந்த கோவில் அழகுக்கு அழகு சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஊரை சுத்தி ஒரு திருட்டு கோவில் இல்லை. கும்பகோணத்துல மொத்தம் 2 திருட்டு கோவில் இருக்கு. அதுல முதலான கோவில் இந்த கோவில் தான். வாங்க இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல திருட்டு கோவில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன். உண்மையாக என்ன அப்படின்லாம் தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் காலங்காலமாக நம்மளோட முன்னோர்கள்லேருந்து நம்பப்படுற ஒரு விஷயமா நானும் நம்புகிறேன். அந்த விஷயத்த இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோவிலை கட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் இந்த இடத்து வழியால் தான் கற்கள் எல்லாம் கொண்டுட்டு திருவாரூருக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சர் ஒரு நாள் எப்படின்னா அவர் எப்போயுமே சிவனுக்கு பூஜை பண்ணி சாப்பாடு வச்சுட்டு தானும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஆனால் அன்னைக்கு என்னமோ இங்கே சிவன் கோவிலையே அவர் பார்க்கல. லிங்கத்தையே பார்க்காததுனால அப்படியே மயங்கி தூங்கிட்டாராம். தூங்கும்போது கனவுல அங்கே பாரு நான் இருக்கேன் அப்படின்னு லிங்கம், அதாவது சிவபெருமான் சொல்றாரு. அப்படியே அவர் சொன்ன அதே இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே ஒரு லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்தை இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்கம் இருந்துச்சா, அந்த லிங்கத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு சாப்பிட்றாரு. அன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த வழியால் கல் கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு கல்லாக இங்கே வச்சிடுறாரு. ஏன் வைக்கிறாரு அப்படின்னா இங்கே ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் வச்சிடுறாரு. அப்படி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவில்லாம் கட்டிடுறாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அரசன்ட்ட போய் சொல்லணும்ல. அரசன்ட்ட போய், அதாவது முசுகுந்தன்ட்ட போய் சொல்றாரு, இதை மாதிரி நாங்கள் ஒரு கோவில் கட்டியிருக்கேன், உங்க கல்ல தான் கட்டியிருக்கேன், வாங்க வந்து திறந்து வைங்க, குடமுழுக்கு பண்ணலாம் அப்படிலாம் கேட்கும்போது அரசருக்கு கோவம் வந்துடுச்சு. எனக்கு தெரியாம என் கல்ல திருடி நீ எப்படி எனக்கு தெரியாமலே ஒரு கோவிலை கட்டுவ அப்படின்னு அவர் கத்த. அதுக்கப்புறம் சரி இங்க வாங்க, இங்க லிங்கம் இருக்கு அப்படின்னு அவர் உண்மையை சொல்ல கூட்டிட்டு வர்றாரு. ஆனா உண்மையை சொல்ல விடாம அரசர் என்ன பண்ணிடுறாருன்னா தண்டனை கொடுத்துட்றாரு. என்ன தண்டனை அப்படின்னா, திருட்டு கோவில் நீ கட்டுறதுனால உன்னோட தலையை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தலையை வெட்டிடுறாங்க. வெட்டும் போது நிறுத்து அப்படின்னு சொல்லி அங்க சிவபெருமான் தோன்றாரு. அப்படி தோன்றதுனால இந்த கோவில்ல இந்த சிவபெருமானுக்கு இன்னும் தனி சிறப்பு. அதுக்கப்புறம் முசுகுந்த மகாராஜாவே இந்த கோயிலுக்கு குடமுழுக்கெல்லாம் பண்ணிட்டு நீ சொன்னது அது உண்மைதான்ப்பா, அதுக்காக தான் சாட்சி சொல்ல இறைவனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை அந்த காலத்துலேருந்தே சிறப்பாக பார்த்துட்டாராம். அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் இந்த கோவில். என்ன இருட்டா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, உள்ளார கோவிலுக்குள்ளார இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகான கோவில். அழகான லிங்க திருமேனியை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாங்க, ரொம்ப அழகாக காட்சி தருவாங்க. அம்பாளோட ஃபோட்டோவையும் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. அழகான காட்சியில் இந்த கோவில் இருக்கும். உள்ளார போனீங்கன்னா நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. நான் போனப்போ நான் மட்டும்தாங்க இருந்தேன். ஆனால் அதை மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கோவில் இருக்கும். ஊருக்கு நடுவில் ஒதுக்குப்புறத்தில் அப்படி தான் இந்த கோவில் இருக்கும். ஆனால் ரொம்ப விசேஷமான கோவில். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த காலத்தில் இந்த ஊரில் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோவில்னா அது இந்த கோவில் தான். இந்த பாருங்க அம்பாள், இவங்க தான் அம்பாள். நவராத்திரி நடக்குது இல்லையா, அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல அம்பாளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அம்பாளும் அழகு, சிவபெருமானும் அழகு. ஏன் சொல்கிறேன் அப்படின்றத இங்கே போய் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆண்டாங்கோவில். ஆண்டவனால் கட்டப்பட்ட கோவில், அதனால் இந்த கோவிலுக்கு ஆண்டான் கோவில் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இன்னொரு பேரும் இருக்குது. ஆண்டவனே ஆட்கொண்டதுனால இந்த கோவிலுக்கு ஆண்டாங்கோவில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னா வழி என்ன வழின்னா, கும்பகோணத்துலேருந்து நீடாமங்கலம் ரோட்டில் வலங்கிமானுக்கு அப்புறம் ஆண்டாங்கோவில்
அதாவது வலங்கிமான்லேருந்து உள்ளார கொஞ்சம் தூரம் வரணும், 2 கிலோமீட்டர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த ஆண்டாங்கோவிலுக்கு நீங்கள் வர முடியும். ஆண்டாங்கோவில் வந்துட்டு பெரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர்லேயே தான் கருங்கல் கோவில், இன்னொரு கோவில்னா பெரிய கோவில். அப்படி கேட்டிங்கன்னா இந்த சிவன் கோவிலுக்கு உங்களை கூட்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த லிங்க திருமேனி இங்கே இருக்குன்னு, அவரை பார்க்க தான் இப்போ இந்த கடவுளில் நீங்களும் என் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இங்கே தான் லிங்க திருமேனி, மிக பிரம்மாண்டமான கோவில். அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படின்னே தெரியல. ஆனால் இந்த கோவிலோட வயசு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் பழமையானது. எப்படி அப்படின்னா, முசுகுந்தன் ஆட்சியில் திருவாரூருக்கு கல் எடுத்துகிட்டு போகும்போது இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த கோவிலோட வயசு 5000. இந்த கோவிலோட வயசும் 5000 தான் இருக்கணும். எப்போ ஆட்கொண்டான்னு தெரியாத ஈசன் அவர் இல்லையா, அதனால இவருமே எப்போ ஆட்கொண்டான்னு தெரியாத ஈசர் தான். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த லிங்க பெருமாள் இருக்காரு. வாங்க பார்க்கலாம். உள்ளார எல்லா கோவில் மாதிரியும் தான் நந்தி இருப்பார், கொடிமரம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி போனால் முருகர், பிரம்மர் எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப அழகான காட்சியில் சிவபெருமானையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் வந்தாலும் பின்னாடி உள்ள இந்த லிங்கத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இவர் தான் இங்கே இன்னும் சிறப்பானவர். அதாவது அந்த காலத்திலே முசுகுந்தனால் காட்சிப்படுத்தப்பட்ட அமைச்சருக்காக தன்னை சாட்சியாக வந்து சாட்சி சொன்ன ஈஸ்வர் இல்லையா, அதனால இவர் இங்கே இருக்கிறது இப்போ வரைக்குமே அப்போயிலேருந்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் உள்ளார கொண்டு போகலை, கொண்டு வந்தது வேற லிங்கம். ஆனால் இவர் காட்சிப்படுத்த லிங்கம். கோவிலுக்கு குடமுழுக்குக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துக்குள்ளார எப்படியும் குடமுழுக்கு நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்களுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்க பக்கத்திலேயே தான் ஐயர் வீடு இருக்கும். வேணும்னா சாவி கேட்டு கூட திறந்து விட சொல்லலாம். ஆனா எப்பயுமே காலை நேரத்துல இந்த கோவில் திறந்திருக்கும். யாராச்சும் 1-2 பேர் தான் கோயிலுக்குள்ளார இருப்பாங்க. அதுவும் விளக்கு போட தான் வந்திருப்பாங்க பிள்ளையாருக்கு. நீங்க உள்ளார தைரியமா வந்து இங்க தைரியமா பார்த்துட்டு சாமியை அழகா வர்ணிச்சுட்டு நீங்க போகலாம். இந்த கோவில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி. நீங்கள் எப்போ போகிறதுனாலும் இந்த கோவிலுக்கு காலையில் போகிறது ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்குன்னு தனியாக பஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணால் 2 பஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.